ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தனி மரம் தோப்பாகாது என்று பாலைவனத்தில் கூட மேடை போட்டு முழங்கியவன் இந்த இடிதான். ஆனால் அப்படி முழங்கிய நானே இன்று தோப்பிலிருந்து ஒரு தனி மரமாக வெளியேறுகிறேன் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. அரசியலில் பாலபாடம் கூட படிக்காத சிலர் ஏன், எதற்கு, எப்படி என்று பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் கேள்வி கேட்டு என்னை துளைக்கிறார். கேள்விகளின் நாயகன் நான். பூனையை பார்த்து புலியா என்றும் புலியை பார்த்து எலியா என்றும் நான் சின்னஞ்சிறு பாலகனாக இருந்த போதே பல கேள்விகள் கேட்டதால் தான் தாங்க முடியாமல் என்னை அரசியலுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று வரலாற்று வதந்தி ஒன்று உண்டு. அப்படிப்பட்ட என்னை பார்த்து நீ ஏன் வெளியே வந்தாய் என்று என்னை கேள்வி கேட்கிறவர்கள் அனைவரையும் என்னுடைய ஏழாப்பு வாதியாரை சந்திக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விட்டு விட்டு பைபாஸ் சாலையில் புயலென புறப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் இந்த இடிதாங்கி. ஊரை விட்டே தனியாகத்தான் நான் வந்தேன். கூட்டணியை விட்டு செல்லும் போது மட்டும் கூட்டமாகவா போவேன்? அதனால்தான் தனி ஒருவனாக நான் கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டேன். ஆனால் கூட்டணிக்குள் மோதல்கள் வந்தால் அது தலைவர்களின் தவறா, கொள்கைகளின் தவறா என்று அலசி ஆராய்வதற்குள் பேலட் பாக்ஸுடன் தேர்தல் வந்து விடுவதால் நான் விலகி வந்து விட்டேன். பிரிவு என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். அதனால்தான் பிரிவு என்று நான் சொல்லவில்லை. அனாவசியமாக யாராவது என்னுடன் ஒட்டி கொண்டால் அவர்கள் எனக்கும், எனக்கு அவர்களும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிவிடுவோம் என்பதால் கவனமாக பிரிவு என்ற வார்த்தையை கூட நான் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக விலகல் என்ற வார்த்தையை சமயோசிதமாக பயன்படுத்தி இருக்கிறேன். நான் கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று சொன்னவுடன் உதடுகளே ஒட்ட மறுக்கின்றன. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள் என்னுடன் எப்படி ஒட்டி இருக்க முடியும்? Never. Is it not possible? நான் கூட்டணியில் இருந்துதான் விலகியுள்ளேனே தவிர அரசியலில் இருந்து அல்ல. அதனால் யாரும் அப்பாடா ஒழிந்தான் இந்த இடிதாங்கி என்று நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்குள் வெளிநாட்டுக்காரர்களை வரவிட மாட்டேன் என முழங்குவதற்கு பின்னால் இந்த இடிதாங்கி அங்கு வந்து விடுவானோ என்ற அச்சம்தான் காரணமாக இருக்கு. இதை உலக அரசியல் தெரிந்தவர்கள் அறிவார்கள். டிமானிடைசேஷன் பிரச்சனையால் சிங்கிளாக அமர்ந்து சிங்கிள் டீக்கு கூட வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் என் முதுகிற்கு பின்னால் அடுத்து நான் எங்கே போவேன், எப்படி வருவேன் என்று ஆயிரம் கேள்விகள். உங்கள் அத்தனை பேரும் கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான் வைத்திருக்கிறார். மை பைபாஸ் ஜேர்னி கண்டினியூஸ் என்பதுதான் அது என்று கூறி அனைவரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.